எல்லாம் அல்ல அல்லாஹுவின் மேலான கருணையும் அவனது உயர்வான அன்பும் நம் யாவர் மீதும் வந்து சூழுமாக. ஸலவாத்தும் சலாமும் நம் இதயத்தின் வேந்தர், நமது ஆன்மீக தலைவர் ஹதரத் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்தோர் துயர்ந்தோர் அல்லாஹ்வினுடைய பேரருளை நிறைவாக பெற்றிருக்கின்ற அனைத்து இறை நல்லடியார்கள் மீதும் என்றும் நிலவுமாக. இந்த மாண்பான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே குழுமிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய சாதாத்மார்களே, மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, மரியாதைக்குரிய உஸ்தாதுமார்களே, அருமையான ஹாஃபிதின்களே, ஹாஃபிதாக்களே, வெளியூரிலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் இந்த புனிதமான துஆ மஜ்லிஸிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தின் அடிப்படையிலே இங்கே சங்கமித்திருக்கின்ற அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையினுடைய நிர்வாகிகளே, முன்னாள் நிர்வாகிகளே, இனி வரக்கூடிய நிர்வாகிகளே, அருமையான தாய்மார்களே, இந்த மஜ்லிஸுக்காக உழைக்கக்கூடிய ஆஷிக்குர் ரசூல்களே, குறிப்பாக இந்த அன்பான பெண் கமிட்டியின் தாய்மார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, இந்த நாட்டினுடைய அரசை சார்ந்த அன்பிற்குரிய சகோதர பெருமக்களே, நம்ம எல்லாம் வெளியில் நின்று பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக காவல்துறையின் சகோதர சகோதரிகளே, இந்த பிற அரசு சார்ந்த அன்பிற்குரிய அன்பர்களே, இன்னும் யாரெல்லாம் இங்கே விடுபட்டாலும் தயவுகூர்ந்து பொறுத்தரளி அவர்களையும் இங்கே நினைவு கூர்ந்து, எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய பேரருளும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்தான நல்லாசிகளும், இமாமுனா முஹம்மது இப்னு இஸ்மாயிலுல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நல்லாசியும், மேலான நாதாக்களுடைய துஆவும் நம் யாவருக்கும் கிட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்வதற்கு பல வழிகளை நமக்கு தந்திருக்கின்றான். இபாதத் மூலமாகவும் அமல்கள் மூலமாகவும், அவனை திக்ரு செய்யக்கூடிய அந்த திக்ரின் மூலமாகவும், தஸ்பீஹாத்துகளை கொண்டும், நல்ல நற்கர்மங்களை கொண்டும், பேருபகாரத்தை கொண்டும், பெற்றோர்களுக்கு நல்ல பணிவிடை செய்து கொண்டும், இது போன்ற பல்வேறு நியாமத்துகளை நமக்கு தந்திருக்கின்றான். அந்த நியாமத்துகள் பிரதானமானதுதான் இப்பொழுது நாம் ஓதிய எனக்கு தரப்பட்ட இந்த ஒரு பணியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மணி மொழிகளின் இறுதி பகுதி இந்த ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி ஷரீஃபில் இடம்பெற்ற இந்த புனிதமான கலிமா அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானது. அவன் மிகவும் விரும்பக்கூடிய இரண்டு வார்த்தைகள், நாவிற்கு சொல்வதற்கு மிகவும் லேசானது. ஆனால் மறுமையிலே நம்முடைய மீசானிலே நம்முடைய எடைகள் எல்லாம் நெருக்கப்படும் பொழுது கனத்து முருகி நிற்கக்கூடிய ஒரு மகத்தான கலிமாக்கள். நாவிற்கு மிகவும் சொல்ல லேசானது, ஆனால் கூலி அதிகம். ஏன் நம்முடைய நாவுகளால் ஒரு 3 முறை சொல்லி நாம் இந்த நிகழ்ச்சியை தொடர்வோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. அல்லாஹ் தஆலா அந்த கலிமாவின் பொருட்டால் நம்முடைய எல்லோருடைய நல்ல கர்மங்களை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கி வைப்பானாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் மிகவும் கருணையாளர். அவன் அர்ஹமுர் ராஹிமீன். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப் ஜமீஆ என்று சொல்கின்றான். எல்லா பாவங்களையும் நான் நிச்சயமாக மன்னிக்கிறேன் என்று சொல்கின்றான்.
இதனால் இன்ன என்ற வார்த்தை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது மேன்மக்கள் சொல்லி காட்டுவார்கள், அது நிச்சயம். எனவே நான் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தாலும் கூட அல்லாஹ் மன்னிப்பான். நான் ஒரு சிறு நிகழ்வை கூறி என்னுடைய இந்த உரைக்கு நான் திரையிடுகின்றேன். எனது மரியாதைக்குரிய உஸ்தாத் பெருமக்கள் அடிக்கடி ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுவதுண்டு. ஒரு கட்டத்திலே நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரில் நிகழ்ந்தது. பெருமானார் அவர்களுடைய அந்த கடவாய் பற்கள் சிரிக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் மிகவும் ஆவலோடு இருந்தார்கள். நாயகம் ஏன் சிரிக்கின்றார்கள்? அதுவும் அவருடைய கடவாய் பற்கள் தெரியக்கூடிய அளவுக்கு சிரிக்கின்றார்களே என்ற பொழுது சையதுனா உமருல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டினார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மகிழ்ச்சியின் காரணத்தை நான் தெரிந்து கொள்ளட்டுமா என்று கேட்டபொழுது, ஆமா உமர், அல்லாஹ்விடத்திலே அது மஹ்ஷருடைய மைதானம், அங்கே 2 அடியார்கள் அல்லாஹ்வுடைய முன்னால் கேள்விக்காக ஹிசாபுக்காக நிறுத்தப்படுகின்றார்கள். ஒரு அடியானை இன்னொரு அடியானை குறித்து அவன் குற்றம் சாட்டுகிறான். யா அல்லாஹ், இவன் இந்த உலகத்தில் எனக்கு மிகவும் வேதனை செய்தான், அநியாயம் செய்தான், தாங்குள்ளா துன்பங்களை எல்லாம் இவன் தந்தான், இவனை நீ மன்னிக்க கூடாது, இவனுக்கு நீ தண்டனை வழங்க வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ் கேட்டான், ஏனப்பா உன்னை குறித்து இப்படி சொல்கின்றானே, உனக்கு தண்டனை வழங்கும் என்று சொல்கின்றானே, என்ன செய்வது? ரப்பே, உனக்கு தான் தெரியுமே, அது வேறு, இது விசாரணையுடைய நேரம், இது விசாரணையின் தளம். இங்கு சொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்விற்கு நீ பதில் சொல்ல ஆக வேண்டும் என்று சொல்ல பொழுது, ரப்பே அவனை மன்னிக்க சொல்லிடும். நீ மன்னிப்பாயா? இல்லை ரப்பே, நான் மமதும், இந்த உலகத்தில் நான் அநியாயம் செய்யப்பட்டிருக்கின்றேன், இவன் தான் காரணம், நீ அவனை மன்னிக்க கூடாது. நீ மன்னிக்க மாட்டாயா? இல்லை, மன்னிக்க மாட்டேன். ஏனப்பா உன்னை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கின்றானே, என்ன செய்வது? ரப்பை, என்னை மன்னிக்கவில்லை என்றால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நன்மைகளை பிடுங்கித்தா எனக்கு. கேட்ட பொழுது, என்னப்பா உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் கேட்கின்றானே, ரப்பை என்னிடத்தில் என்ன இருக்கின்றது? நான் அநியாயம் செய்யப்பட்டவன் என்ற ஒரு நன்மை தான் இருக்கின்றது, வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லையே. அப்படியானால் உனக்கு எப்படி இங்கே நான் நல்ல தீர்ப்பு வழங்க முடியும் என்ற பொழுது, அந்த அடியான் கூனி குறுகி போய், நாமும் இப்பொழுது இந்த ரப்புடைய முன்னிலையிலே நெருக்கடியாக இருக்கின்றோமே, அவன் நினைத்து அழ ஆரம்பித்து விட்டான். அழ ஆரம்பித்தான், தொடர்ந்து கொண்டு இருக்கின்றான். ரப்புல் ஆலமீன் பார்த்தான். இந்த நிகழ்வை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் போது அவர்களும் அழுதார்களாம். என்னுடைய அடியானுடைய நிலைமையை பார்த்தீங்க. அப்பொழுது அவன் அழுது கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னானாம், நிறுத்து, உன்னுடைய அழுகையை நிறுத்து, கொஞ்சம் உன்னுடைய தலையை உயர்த்திப்பார். பார்த்தால் அங்கே தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் ஆன ஒரு கோட்டையெல்லாம் நகரம் பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கின்றது. அது எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் அதை விலை வாங்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நகரம். ரப்பே, இது யாருக்கு? சுஹதாக்களுக்கா, நபிமார்களுக்கா, இல்லை சஹாபா பெருமக்களுக்கா, இல்லை ஒன்று நல்லடியார்களுக்கா? இல்லை இல்லை, அவர்களுக்கு வேறு பரிசை நான் வைத்திருக்கின்றேன், இதற்கு விலையை நீ கொடுக்க வேண்டும். ரப்பே, நான் என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று நான் என்னுடைய மனம் உடைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்னை நீ பரிகாசம் செய்கின்றாயா? இல்லை இல்லை, நான் உன்னை பரிகாசம் செய்யவில்லை, நீ உன்னால் கொடுக்க முடியும். ரப்பே, எப்படி முடியும்? என்னால் எப்படி முடியும்? ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இருக்கின்றது, அந்த வார்த்தையை சொன்னால் இது உனக்கு என்று சொன்னான். ரப்பே, நீ சொல்லு என்று அவன் அவளோடு கேட்கின்றான். ஒன்றுமில்லை, இந்த சகோதரனை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல், இவளை மன்னித்து விட்டேன் என்று சொல், இந்த ஒரு வார்த்தைக்காக இந்த கோட்டையை நான் தருகின்றேன். உடனே அவன் குதூகலமாக, யாரெல்லாம் நான் மன்னித்து விட்டேன் திருப்பி சொன்னான். இதோ எடுத்து செல். அவன் ஓடி போய் அதை எடுத்து செல்கின்றான். நில், எங்கே செல்கின்றாய்? நீ மட்டும் அங்கே போய் என்ன செய்ய போகின்றாய்? இந்த சகோதரனை எடுத்து செல். அவ்வளவு பெரிய கருணையாளன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்ன பொழுது அவர்கள் தங்களுடைய கடவாய் பற்கள், என்னுடைய உம்மத்தை பார்த்தீர்களா, எவ்வளவு பெரிய அருள் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அவன் மிகப்பெரிய கருணையாளன், மிகப்பெரிய அன்பாளன், அரஹமுர் ராஹிமீன். எனவேதான் அல்லாஹ் நாம் எவ்வளவு கடல் நுரைய அளவிற்கு பாவம் செய்தாலும் கூட அதை மன்னிக்கக்கூடியவன்.